OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய், இன்னைக்கு OPOS குக்பாட் கிரானிக்கல்ல நம்ம கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறது என்னோட ஃப்ரெண்ட் யுகேஷ். யுகேஷ் சரி, இன்னைக்கு ஏதோ மேட்ச் பார்க்கலான்னு கூப்பிட்டான். மேட்ச் சீக்கிரமாக வந்துட்ட வீடுனால ஏதோ இட்டாலியன் ஃபுட் ட்ரை பண்ணான்னு சொல்லியிருக்கான். அவன் கூப்பிட்டு போகிற ஹோட்டல்லையே சாப்பாடு நல்லா இருக்காது, அவனே செய்கிறான்றான். எப்படி இருக்குன்னு பொறுத்து தான் பார்க்கணும். இட்டாலியன் ஃபுட்லாம் சாப்பிட்ருக்கியா? சாப்பிட்ருக்கு. இப்போ நான் வந்து இட்டாலியன் ஃபுட்டை நான் உனக்கு இந்தியனில் டைப்பில் நான் பண்ணி தரப்போகிறேன். இல்லை, நான் பண்ண போகிறதில்ல, நீ பண்ண போகிற. நான்? ஆமாம், நான். நீ தாண்டா பண்ண போகிற. சீரியஸாடா? சரி, என்ன டிஷ்ஷாக பண்ண போகிறோம்? இப்போ வந்து நம்ம மேக்ரோனி பாஸ்தா பண்ண போகிறோம். சரி, இது என்ன நான் வந்து கேட்கணும்னு வச்சுருக்கேன். என்ன இது? இது பேர் வந்து குக்பாட்ரா. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குக்கிங் ரோபோட்னு சொல்கிறாங்க. புரியுதா? ரோபோட்டா? ஆமாம், குக்கிங் ரோபோட்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து மேக்ரோனி பாஸ்தா தான் பண்ண போகிறோம். இது என்னன்னு தெரியுதா? இது வந்து இட்டாலியன் சொல்கிற, ஆனால் நான் எங்கள் வீட்டிலே இதை பார்த்துருக்கேனே. என்ன வீட்டில் என்ன பார்த்துருக்கேன்? இதில் பாயசம் செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில். கரெக்டு. சரி, ஓகே, ஆரம்பிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணு. இது உள்ள இதுதான் இன்னர் வெசல். புரியுதா? இப்போ வந்து OPOS ஸ்டாண்டர்டைஸ் ரெசிபி படி மெஷர்மெண்ட் படி இது எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சாச்சு பக்காவா. நம்ம என்ன பண்ணோம், இதில் இருக்க ஒன்று ஒன்றா எடுத்து கரெக்டாக போட்டு லேயர் பண்ணி எப்படி எடுத்தியோ அதே மாதிரி க்ளோஸ் பண்ணி பண்ணிட வேண்டியதான். பண்ணிடலாமா? பண்ணிடலாம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாமா? இந்த ஆயில் எடு, அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றுல. ஓகேவா? ஓகே, நான் மெஷர் பண்ணி வச்சிருக்கிற பாஸ்தாவை எடுத்து அப்படியே போடு. அவ்வளோதான். இது அப்படியே கரெக்டாக ஈவனாக சூப்பரடா. ஓகே, இப்போ மெஷர் பண்ணி வச்சிருக்க தண்ணி எடுத்து அப்படியே இப்போ கேட்குறேன் அந்த கேள்வியா? இப்போ மெஷர் பண்ணி வச்சிருக்க தண்ணி அப்படியே ஊற்று. கேரமலைஸ் டொமேட்டோடா அடுத்து அப்படியே போடு. சூப்பர். அடுத்து கேரமலைஸ்ட் ஆனியன். அடுத்து வந்து சாப்டு கார்லிக். ஓகேவா? கிரீன் சில்லி போடுறா அப்படியே. சூப்பர். இது வந்து டொமேட்டோ சாஸ். நெக்ஸ்ட் வந்து மயோனீஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சால்ட்டு மெஷர் பண்ண அளவு. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஆரிகானோ. முடிஞ்சா? அவ்வளோதான் மச்சான். இந்தா இப்போ நல்ல மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி. இப்போ அவ்வளோதான் மச்சான். இப்போ இந்த லிட் எடுத்து திருப்பி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே டைமர் செட் பண்ணணும். அவ்வளோதான், அப்படியே க்ளோஸ் பண்ணி ரெண்டு க்ளோஸாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இப்போ டைமர் செட் பண்ண வேண்டியதான். ஹீட்டுக்கு போய் டைமர் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் செட் பண்ணு. சரி, இப்போ அவ்வளோதான். இப்போது டைமர் செட் பண்ணியாச்சு. 5 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். 5 நிமிஷத்தில் ஆகிடும் பாஸ்தா. 5 நிமிஷத்தில் பாஸ்தா குக் ஆகிடும். அதுக்கடுத்து நம்ம செட் பண்ணி சாப்பிட்றலாம். அவ்வளோதான். 5 நிமிஷம் தான் வாங்கடா. 5 நிமிஷம். அதில் 5 மினிட்ஸ் தானே போட்டுருந்தது. கரெக்டாக 5 மினிட்ஸில் இதாயிரும். சாப்பிட்றலாம். வந்துடுமா? கரெக்டாக இருக்குமா? பக்காவாக இருக்கும். எடுத்து நீ சாப்பிட்டு அதை விட ஏதோ ஸ்டாண்டர்டைஸ்டு ரெசிபின்னு பேசிட்டு நல்லா இருந்தது. அது ஒன்றும் இல்லைடா, OPOS செஸ் ஆப்னு ஒன்று இருக்குது. புரியுதா? இப்போ நான் கரெக்டாக மெஷர் பண்ணி வச்சிருந்தேன்ல எல்லா இன்க்ரீடியன்ஸும், அதெல்லாம் அந்த ஆப்பில் போட்டிருப்பாங்க. எல்லாமே இவ்வளோ டீஸ்பூன் கரெக்டாக போட்டிருப்பாங்க. ஸோ அதை மெஷர் பண்ணி நம்ம கரெக்டாக உள்ளே போட்டு பக்காவாக பண்ணிட்டா சூப்பராக வந்துடும். டிஷ் டேஸ்ட் எல்லாமே பக்காவாக இருக்கும். எதுவுமே கம்மியாக ஏறி அதெல்லாம் இருக்காது. அதில் கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக கரெக்டாக போட்டிருப்பாங்க எல்லாமே.
ஸோ அதுபடி நம்ம எல்லாமே எடுத்து உள்ளே போட்டு இதை கரெக்டாக ப்ராப்பராக வெண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி பண்ணால் போதும், பக்காவாக நமக்கு ரெடி ஆகும் எல்லாமே. எங்கே கற்றுக்கிறது இதெல்லாம்? எல்லாம் ஆப்பில் தான். சும்மா இந்த லாக்டவுனில் போர் அடிக்குது, சும்மா அப்படியே எல்லாம் பார்த்து. குக்கிங் இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துருவாங்க? எனக்கு நேச்சுரலாகவே குக்கிங் இன்ட்ரெஸ்ட்லாம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம் தான் பேசிக்காக. இந்த மாதிரி ரெண்டாவும் இருக்க மாட்டேன். எல்லாத்துலேயுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். எல்லாத்துலேயுமே ஒரு இன்வால்மெண்ட்டாக இருக்கணும்ல எல்லாத்துலேயும். இந்த மாதிரி நீ என்கிட்ட ஏதாவது போர் அடிச்சா நீ கேட்கலாம், அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ்னா. இதெல்லாம் நமக்கு அது தெரியும். இதெல்லாம் எல்லாமே தெரியும். இது யாரும் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? நான் அது வந்து ஜஸ்ட் யூடியூப்ல சும்மா பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய பேர் இதை பற்றி நிறைய ரிவ்யூஸ் போடுறாங்க, நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இது வந்து பாஸ்தா மட்டும் இல்லை, எல்லா வகையான பிரியாணி கூட செய்யறாங்கடா. அதான்டா, இதில் எல்லா வகையான டிஷ்ஷும் பண்ணலாம். டீப் ஃப்ரை பண்ணலாம், பிரியாணி பண்ணலாம், சிக்கன் கறி பண்ணலாம், மட்டன் பண்ணலாம், ராவான மீட் பண்ணலாம். ஸோ எல்லாமே பண்ணலாம். இல்லை இது மட்டும் தான் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு கிடையாது. சரி, பர்த்டே ட்ரீட் வைக்கிறேன். பர்த்டேக்கு வேணா பிரியாணி பண்ணிடலாம். இதுல என்ன செலவெல்லாம் முடிச்சிடலாம், எனக்கு செலவாகாது, பக்காவா பண்ணி முடிச்சிடலாம். பண்ணி கொடுத்தோம். இப்போ இதுல வரும்ல 5 நிமிஷம் கழிச்சு டேஸ்ட் பாரு, எனக்கு பிடிச்சிருந்தா இதுலயே பண்ணிடலாம் பக்காவா. சரி, நம்புறேன். நம்பி நான் இது பண்றதுக்கு அப்புறம் நீ நம்புவ கரெக்டா. இது பேர் என்ன ஞாபகம் இருக்குல்ல? குக் பாட் பேர். ஓகேவா? குக் பாட்டா? ஆமா ஆமா. இது பேர் வந்து ஒரு குக்கிங் ரோபோட்னு சொல்லுவாங்க. சொல்லிட்ட முன்னாடி மறுபடியும் தேவையில்லை. இது சொன்னா நல்லா இருக்கும்ல. இது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றியா இல்லை வேற எங்கேயாவது சாப்பிட்றியா பாஸ்தா? வந்து கடைசியாக ஏதோ ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவாங்க. ஹோட்டலில் தான் சாப்பிட்டு கடைசியாக பெரிய பிடிக்கல. இந்த மாதிரி இல்லை, மக்ரோனி டைப் இல்லை, நார்மல் பாஸ்தா. ஒரு இந்தியன் டைப் இல்லை, கரெக்டா? இட்டாலியன் டைப் இல்லை. இல்லைடா, நம்ம இட்டாலியன். கரெக்ட். ஓகே ஓகே. அந்த டைப் இல்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். நம்ம வந்து இன்னொரு எப்படி சொல்கிறது, ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதை இந்த மாதிரி பண்ணுறது சொன்னி அந்த பாயசத்துக்கு அதான் செஞ்சு கொடுக்குறாங்க. இது ட்ரை பண்ணுறேன். ஓகே ஓகே. சாப்பிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு கேட்போம். இப்போ இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறேன்னு தெரியுதா? அது ஒரு அடுப்புள்ள போடுறது. இது பேர் கேப்சிகம், இது கேப்சிகம். இது வந்து கேரட்டு, புரியுதா? அடுத்து வந்து சீஸ். சீஸ் வந்து நல்லா இது பண்ணி வச்சிருக்கு. இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குது. டிஃப்ரெண்டாக இருக்குது. இதெல்லாம் இதை முடிச்சதுக்கப்புறம் பீஃப்லாம் வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒன்றா உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை ஆன் பண்ண வேணாம். அப்படியே உள்ளே வச்சு அது ஆல்ரெடி ஹீட் வந்து ரீட்டன் ஆகிருக்கும். அந்த ஹீட்லேயே இது வந்து நல்ல குக் ஆகிடும், கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சு சாப்பிடலாம், அவ்வளோதான். திருப்பி ஆன் பண்ணி திருப்பி இது பண்ணணுன்ற இது தேவையில்லை. அந்த ரீட்டன் ஹீட்லேயே அது கரெக்டாக குக் ஆகிடும். பீஃப் சொன்ன வந்துச்சா? இப்போ வந்து ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணணும். இதான் பண்ணணும். அவனுக்கு பிளாக் அவ்வளோதான். அப்படியே சூப்பர். சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றுன்னா நல்லா மிக்ஸ் பண்ண. ஃபஸ்ட்டு கேரட் போடு, கேப்சிகம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுது. சீஸ் போடல. சீஸ் வந்து கடைசியாக இப்போ போகணும்னு அவசியம் இல்லை. அந்த ஹீட் இருக்கும்ல லாஸ்ட்ல, ஸோ அப்போ போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. சீஸ் வந்து உனக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அதிகமாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்கும். எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லா தான் இருக்கும். சரி, நான் எதுவும் கம்மியாகவே போட்டுக்கிறேன். சீஸ் அவ்வளோ பிடிக்காது. உனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிடு, நீ தானே சமைச்ச. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா வந்துருக்குல்ல? என்னன்னே தெரியாது. இட்டாலியன் பாஸ்தா கூட சமைக்க வச்சு எப்படா? இதான் எல்லாத்துக்கும் காரணம் நான் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இந்த குக்கிங் பார்ட் தான். ஸோ நீ கற்றுக்கிட்ட அதே இதை சொல்லு. நானும் இந்த மாதிரி நிறைய டிஷ் ட்ரை பண்ண போகிறேன்.
நீங்களும் இது மாதிரி நிறைய டிஷ் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் பண்ணலாம். இவங்க தான் பண்ணால் அவங்க தான் பண்ணணும் இல்லை, யார் வேணால் பண்ணலாம். ஈஸி ப்ரொசீஜர்ஸ் தான், ரெசிபிஸ் தான். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். தேங்க்யூ. தேங்க்யூ.